Mathematics. The last class video வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் செட் 2018ல் கேட்டிருக்கிற டோபாலஜி கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ டிஎன் செட் 2017ல் கேட்டிருக்கிற பேப்பர் 2 என்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, பேப்பர் 3ல் என்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். The first question, first one. Which of the following statement is wrong? ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எவ்ரி சப்ஸ்பேஸ் ஆஃப் டிஸ்கிரிட் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ டிஸ்கிரிட். இது ஆல்ரெடி நம்ம டோபாலஜி வீடியோ கிளாஸ்லேயே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்கிரிட் ஸ்பேஸ் ஒவ்வொரு சப்ஸ்பேஸும் கண்டிப்பாக டிஸ்கிரிட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். பட் அவங்க கேட்டிருக்கிறது ராங்ன்றது தான் கேட்டிருக்காங்க. எவ்ரி சப்ஸ்பேஸ் ஆஃப் அன் இன்டிஸ்கிரிட் ஸ்பேஸ் இஸ் இன்டிஸ்கிரிட். இதுவும் கரெக்டு தான். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பட் தே ஆர் ஆஸ்கிங்க ராங் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. எவ்ரி நான் எம்டி ஓப்பன் சப்செட் ஆஃப் அன் இன்டிஸ்கிரிட் ஸ்பேஸ் இஸ் டென்ஸ் இன் எக்ஸ். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான். அதாவது ஒவ்வொரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டால் சப்செட் இன்டிஸ்கிரிட் ஸ்பேஸில் அது கண்டிப்பாக என்ன இஸ் டென்ஸாக இருக்கும் இன் எக்ஸல். டென்ஸுன்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ரியல் அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் ஃபோர்த் ஒன், எவ்ரி நான் எம்டி ஓப்பன் சப்செட் ஆஃப் அன் இன்டிஸ்கிரிட் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் நாட் டென்ஸ். ஆக்சுவலாக டென்ஸுன்றது தான் கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ராங்கு. So which of the following statement is wrong? Option is correct. So remaining 3 options வந்து correct. பட் அவங்க கேட்டிருக்கிறது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் தான் ராங்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இப்போ கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஷின், let capital X equal to capital N be equipped with the topology generated by the basis. இந்த பேசிஸ்ன்ற கான்செப்டை நம்ம ஆக்சுவலாக லீனியர் அல்ஜீப்ராலையும் படிச்சிருக்கோம், ரியல்லையும் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம், பேசிஸ். ஸோ என் நேச்சுரல் நம்பர், செட் எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர், வி எக்யூப்டு வித் டோபாலஜி ஜெனரேட்டட் பை த பேசிஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த செட். The basis generated by the basis consisting of the set. ஸோ இந்த செட்டை வச்சு தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த செட்டை என்ன டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, கேபிட்டல் ஏ சஃபிக்ஸ் என், என் கமா என் ப்ளஸ் 1 கமா என் ப்ளஸ் 2 அண்ட் ஸோ ஆன். இந்த ஸ்மால் என் வந்து பிலாங்ஸ் டு என், தட் இஸ் இந்த என்னன்றது நேச்சுரல் நம்பர் என். ஸோ என்னன்றது நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு. ஸோ அப்போ 1ன்னு கொடுத்தா A1ன்ற செட்டு எப்படி வரும்னா, A1 அப்படின்ற செட்டை 1 கமா 2, ஏன்னா 1 + 1 2, அப்புறம் 3. அப்போ என்ன வரும்னா 1 கமா 2 கமா 3 கமா அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். A1 கொடுத்தான். சப்போஸ் என்னுக்கு நான் 2 கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், A2ன்னு ஒரு செட்டு வரும். அப்போ என்ன வரும், 2 3 4 அந்த மாதிரி. 3ன்னு கொடுத்தா A3, 3 4 அப்புறம் 5. ஸோ இந்த மாதிரி வந்து செட்டு நம்மளுக்கு வரும். தென் ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷின் அது. ஸோ டோபாலஜி ஜென்ரேட்டட் பை, இந்த மாதிரி டோபாலஜி ஒவ்வொன்றா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செட்டில். இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, A1 A2 A3 அந்த மாதிரி செட்டு ஜென்ரேட் ஆகிடுது. தென் கேபிட்டல் எக்ஸ் இஸ் காம்பேக்ட் அண்டு கனெக்டடாக இருக்குமா? காம்பேக்ட் அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு செட்டு ஏ, கேபிட்டல் எக்ஸில் ஏன்ற செட்டு வந்து காம்பேக்டாக இருக்கணும்னா அந்த செட்டு வந்து ஃபைனைட் ஓப்பன் செட்டெலாம் சேர்ந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கணும். தட் இஸ் ஓப்பன் கவர். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸோடு டிஸ்கஸ் பண்ணோம் காம்பேக்ட் டெஃபினிஷனை. அண்ட் தென் மோர் ஓவர் நம்மளுக்கு தியரம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் தான் என்ன சொல்லியிருக்கோன்னா காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா.
வாட் இஸ் அ கனெக்டட். இப்போ 2 செட்டு எப்போ கனெக்டட் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க இந்த டோபாலஜி வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டும் வராது, நம்மளுக்கு கனெக்டடும் வராது. ஏன்னா இது இன்ஃபனைட்டபிளி செட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது ஃபைனைட் சப் கவர் வராது இந்த இடத்துல. ஸோ ஃபைனைட் சப் கவர் வராதனால we did not get the finite sub cover. So it's a not compact. Moreover, connected அது டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கான்செப்ட். கனெக்டட் வருமா அப்படின்றத. ஸோ காம்பேக்ட் இல்லைன்றதுனால இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. செகண்டு, ஆஸ்ட்ராஃப் அண்ட் காம்பேக்ட். ஆல்ஸ்டாஃப் அண்ட் காம்பேக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே ஒமிட் பண்ணிட்டோம் காம்பேக்ட் இல்லைன்றதுனால. கரெக்டுங்களா? காம்பேக்ட் இல்லைன்றதுனால தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ செகண்ட் ஆப்ஷன்லேயும் காம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டாஃப் அண்டு கனெக்டட். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்டாஃப் ஸ்பேஸ்ன்றது நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு டொபாலஜிக்கல் ஸ்பேஸில் லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். டொபாலஜிக்கல் ஸ்பேஸ் என்ன டெஃபனிஷன் லாஸ்ட் வீடியோ கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதை அதுலேருந்து T0 ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, T1 ஸ்பேஸ், T2 ஸ்பேஸ். அந்த T2 ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டாஃப் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் செப்பரேட்டட் ஸ்பேஸ். ஸோ T2 ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான், ஆஸ்டாஃப் ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான், செப்பரேட்டட் ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான். தட் இஸ் டிஸ்கனெக்டட் செட்டு வரும் அதில். அந்த டெஃபினேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த செட்லேயும் நம்மளுக்கு என்ன வருதுன்னா டிஸ்கனெக்ட் செட்டு கொண்டு வர முடியும். இவங்க கொடுத்துருக்காங்கல்ல இந்த இன்ஃபனைட்டா, அதில்னால வி கேன் ஃபைண்ட் த டிஸ்கனெக்ட் செட். ஸோ தட் இஸ் ஆஸ்டாஃப். ஸோ வாட் அபவுட் த கனெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் எனி செட் தட் வில் பி கனெக்டட் செட்டடாக. ஸோ அப்போது third option is correct. Neither compact nor connected என்றது is a wrong option. Next, third one வந்து பார்த்தீங்கன்னா every convergent sequence in Hausdorff space as exactly two different limit point, no limit point, a unique limit point, more than one limit point. நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் இன் ஜென்ரலாக ரியல் அனாலிசிஸ்ல வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அது கன்வர்ஜ் ஆக முடியும் இல்லையா? இன் ஜென்ரல் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாயிண்ட்டுக்கும் கன்வர்ஜ் ஆகலாம். அந்த சீக்வன்ஸ் ஆசிலேட் சீக்வன்ஸ் சொல்லுவோம். பட் ஆஸ்டாஃப் ஸ்பேஸ்ன்றதுனால ஒவ்வொரு கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸும் கண்டிப்பாக யூனிக் லிமிட்டுக்கு தான் அது கன்வர்ஜ் ஆகும். ஸோ யூனிக் லிமிட் பாயிண்ட்ன்றது தான் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ராங். ஸோ டெஃபனிஷன் நம்ம கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு fourth one, let X be a topological space with finitely many connected components. So X என்றது topological space with finitely many connected components. Connected components இருக்கிற மாதிரி ஒரு topological space X ன்னு எடுத்துக்கோம். Then each connected components is it will be open in X. இது நம்மளுக்கு ஒரு தியரமே இருக்குது. ஆக்சுவலாக எம்எஸ்சி மேக்ஸில் வந்து இதை படிச்சிருக்கோம். எம்எஸ்சி மேக்ஸில் இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம். எக்ஸ் அண்ட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் ஃபைனட்லி மினி கனெக்டட் காம்போனன்ட்ஸாக இருந்தால் தென் ஈச் கனெக்டட் காம்போனன்ட்ஸ் ஷுட் பி ஓப்பன் இன் எக்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பன் இன் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்
Fifth problem. ஸோ பேப்பர் 2ல் 5 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எனி இன்ஃபனைட் subset A of a discrete topological space X is infinite subset of a discrete topological. ஒரு discrete topological space எடுத்தால் any infinite subset of a discrete topological space capital X is அது என்ன காம்பேக்ட் ஆர் இன்ஃபனைட் சப்செட்டுன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு எதை இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னா ஒரு ஃபைனைட் சப் கவரை கொண்டு வர முடியாது. ஆஸ் பர் டெஃபினேஷன் ஆஃப் காம்பேக்ட். கரெக்டுங்களா? அப்போ காம்பேக்ட் வராது ஆப்ஷனில். லோக்கலி காம்பேக்டும் வராது. பிகாஸ் லோக்கலி காம்பேக்ட்னா அந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு ஒரு காம்பேக்ட் நெய்பர்ஹுட்டும் வரணும் இல்லைங்களா? ஸோ லோக்கலி காம்பேக்டும் வராது. ஸோ காம்பேக்டும் வராது, லோக்கலி காம்பேக்டும் வராது, தென் ஆல்சோ சீக்வன்ஸ்லி காம்பேக்ட்ன்ற கான்செப்டும் வராது. ஸோ நாட் காம்பேக்ட்ன்றது தான் கரெக்ட். ஸோ தட் இஸ் இந்த கீவேர்டை வச்சே நம்ம ஈஸியாக சொல்லிடலாம்னா இன்ஃபனைட் சப்செட் ஆஃப் ஏ ஆஃப் ஏ டிஸ்கிரிட் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துட்டு கொஷினில் காம்பேக்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எங்கெல்லாம் இன்ஃபனைட் சப்செட் ஆஃப் ஏ கலெக்ட் பண்ணி பண்ணுறோமோ அந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா நாட் காம்பேக்டாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பேப்பர் 2ல் 5 கொஷின்ஸாக கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் பேப்பர் 3. இப்போ பேப்பர் 3 எடுத்துகிட்டோம்னா நல்லா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்ன்ற செட்டில் 1, 2, 3, 4, 5 அண்டு டோபாலஜி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் அந்த ஃபுல் செட்டு, தென் நல் செட்டு 2, 3, 4, 2, 3, 4, 1, 3, 4, நெக்ஸ்ட்டா 1, 2, 3, 4, then the topology exterior of the singleton 3. ஸோ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸ்டீரியர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ்டீரியர் ஆஃப் 3. எக்ஸ்டீரியர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர். தட் இஸ் அ லிமிட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா? லிமிட் பாயிண்ட் ஆர் இன்டீரியர். ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு நான் எடுக்கிறப்போ இதெல்லாம் எனக்கு லிமிட் பாயிண்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோபாலஜி கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸ் பை இது இந்த ட்ரிவியல் இந்த 2 செட்டை விட்டுடலாம். ஓகேங்களா? ட்ரிவியல் இந்த நல் செட் விட்டுட்டு, ஏன்னா பிகாஸ் இந்த காமன் எலமெண்ட் நம்மளுக்கு 3 வரணும், அதை சுற்றி நெய்பர்ஹுட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ 3, 2 இப்போ சப்போஸ் 2, 3 2ன்ற ஒரு சிங்கிள் செட்டு 3ன்ற நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ்டீரியர் ஆஃப் 3 அதையும் இன்டர்செக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? பை வருது. ஸோ விச் இஸ் எக்ஸ்டீரியர் பாயிண்ட், இட் இஸ் நாட் எ லிமிட் பாயிண்ட். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 2ன்ற ஆப்ஷன் கரெக்ட். அப்போது எந்த இதுக்கு எக்ஸ்டீரியர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த கிவன் டோபாலஜியோட இன்டர்செக்ட் பண்ணால் பை வந்துடுச்சுன்னா நல் செட் வந்தால் தட் இஸ் எக்ஸ்டீரியர். சப்போஸ் நாட் ஈக்குவல் டு பைன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் லிமிட் பாயிண்ட். அதர்வைஸ் என்ன சொல்லலாம்? இன்டீரியர் பாயிண்ட், கிளஸ்டர் பாயிண்ட், டிரைவ்டு பாயிண்ட். கரெக்டுங்களா? இந்த 4 நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ 2ன்றது கரெக்டு. ஏன் செகண்ட் ஆப்ஷன் வரலன்றதை பாருங்கள். 2, 3 அப்படின்றதே நம்மளுக்கு டொப்பாலஜியில் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை அவங்க. சரிங்களா? 2, 4 is also is not an element of topology. Pi is given, but pi எடுத்துட்டு நான் 3யோட இன்டர்செக்ட் பண்ணான்.
pi intersect 3. Again I get pi empty. So in general நம்ம pi வந்து omit பண்ணுறோம். So only option the exterior of 3 வந்து 2. ஏன்னா அது வந்து ட்ரிவியல், பையோட எதை இன்டர்செக்ட் பண்ணாலும் பை தான் வரும். ஸோ அப்போது 2ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ whatever. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ராங். ஸோ இதே பேப்பர் 3லேயே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லிமிட் பாயிண்ட்டும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா இதை, இன்டீரியர் பாயிண்ட்ன்றது லிமிட் பாயிண்ட். அதில் ஒரு கொஷினாக இருக்குது, அதையும் நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Next on the 7th one. A discrete space capital X is separable. Discrete space capital X is separable if and only if X is uncountable இல்லை கவுண்டபுளாக ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டான்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே டிஸ்கிரிட்னாவே கவுண்டபுள் செட்டு தான், கரெக்டுங்களா? அப்போது கவுண்டபுள்ன்ற ஆப்ஷன் தான் கரெக்ட். இது நம்ம ஆல்ரெடி ரியல் ஆன்சர்ஸ் கான்செப்ட்லேயே நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். Next, 8th question. Let tau be the topology on n. The natural number set la and the topology define பண்றாங்க which consists of a pi. So அதில் pi இருக்குது and all subsets of n. Subsets of n என்ன நேச்சுரல் நம்பருடைய சப்செட் எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபார்ம் en. En the set is defined is like that n comma n plus 1 comma n plus 2 and so on, where n small n in capital natural number. இப்போ n-க்கு 1 கொடுத்தோம்னா 1 comma 1 plus 1 2 1 plus 2 3. ஸோ எப்படி செட்டு ஃபார்ம் ஆகுது? E1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1 comma 2 comma 3ன்னு வருது. n-க்கு நான் 2ன்னு எடுத்துக்கிட்டா நேச்சுரல் நம்பரில் E2 செட் எப்படி ஃபார்ம்னா 2 comma 3 comma 4 comma 5. அப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டா E3 3 comma 4 comma 5 comma and so on. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டோபாலஜி செட் வருது இன்க்ளூடிங் வித் பை. தென் the accumulation points of the set A. இப்போ இந்த கொஷனில் என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏ என்னன்னே நம்மளுக்கு தரல. இப்போ இந்த மாதிரி நிறைய டோபாலஜி ஃபார்ம் ஆகுது. இந்த செட் ஏ ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் கொஷினில். பட் நீங்கள் யாராவது தெரிஞ்சால் இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் இதை ஆக்சுவலாக பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஏன்றது எப்படின்றது இவங்க டிஃபைன் பண்ணவே இல்லை. டோபாலஜியை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்ற நேச்சுரல் நம்பர் செட் மேலே டோபாலஜி, அந்த டோபாலஜியில் ஒவ்வொன்றும் எந்த ஃபார்மில் இருக்கும் ஒவ்வொரு டோபாலஜியும் வித் கன்சிஸ்டிங் பை அண்ட் ஆல்சோ தி செட்டை. இப்போ வாட் அபவுட் ஏன்ற செட்டுன்னு சொல்லாதான் நம்ம அதனுடைய அக்குமுலேஷன் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? தென் அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ. ஸோ அப்போது எந்த இது வரும்னு நம்மளுக்கு தெரியல. செட் ஏன்றது தெரிஞ்சாதான் அதனுடைய அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஷின் மார்க்காக தான் இருக்கு. அக்குமுலேஷன் பாயிண்ட்ன்றது இட் இஸ் நத்திங் பட் லிமிட் பாயிண்ட், கரெக்டுங்களா? அக்குமுலேஷன் பாயிண்ட்னாலும் ஒன்று தான், லிமிட் பாயிண்ட்னாலும் அதே தான், சேம். கிளஸ்டர் பாயிண்ட்னாலும் ஒன்று தான். தென் derived point. So limit point or cluster point or derived point. ஸோ இந்த கொஷனில் வந்து என்ன ப்ராப்ளம்னா what about the set A? செட் ஏன்றது அவங்க செட் ஏன்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு அவங்க கொடுக்கலாம். இட்ஸ் நாட் கிவன். ஸோ வாட் இஸ் த செட் ஏ? ஸோ யூ ஷுட் நோ அபவுட் த செட் ஏ, தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அந்த செட் ஏல இருக்கிற அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நைன்த் ஒன் பார்க்கலாம்.
நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அது டோபாலஜியில். கன்சிடர் த டோபாலஜி. ஒரு டோபாலஜியை கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஃபுல் செட் அண்ட் தென் பை நல் செட், அப்புறம் சிங்கிள் டென் செட் எக்ஸா ஜெட் இசட் டபிள்யூ எக்ஸ் இசட் டபிள்யூ ஒய் இசட் டபிள்யூ யூ ஆன் எக்ஸ். அந்த டோபாலஜி எங்கேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேபிட்டல் எக்ஸில் இருந்து தான். தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்றத எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா டபிள்யூ கமா யூ. தென் த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஸோ டோபாலஜியில் இந்த லிமிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை கொடுத்துருக்குற எக்ஸ் இருக்குது இல்லையா, கேபிட்டல் எக்ஸு, அதில் என்ன இருக்குது, எக்ஸு ஒய் இசட் டபிள்யூ யூ. ஸோ இதனுடைய காம்போனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக என்ன டெஃபனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனண்ட் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமல் கனெக்டட் செட்டு தான் நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமல் கனெக்டட் செட்டு தான் மேக்ஸிமல் கனெக்டட் செட் காம்போனன்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ மேக்ஸிமல் கனெக்டட் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸோ எக்ஸ் பை இந்த ட்ரிவியல் செட் நம்மளுக்கு வராது. ஸோ what த ரிமைனிங் எடுத்து பார்க்கலாம். சிங்கிள்டன் செட் எக்ஸ், தென் இசட்டபிள்யூ, தென் எக்ஸ் இசட்டபிள்யூ. ஸோ எக்ஸ் இசட்டபிள்யூ வச்சுட்டு நம்மளால் எக்ஸ்ஒய் இசட்டபிள்யூ யூ கொண்டு வர முடியாது. எக்ஸ் இசட்டபிள்யூ எக்ஸ் இசட்டபிள்யூ இதை வச்சுட்டு நம்மளால் கேபிட்டல் எக்ஸை கொண்டு வர முடியாது. பட் இந்த சிங்கிள்டன் எக்ஸையும், கரெக்டுங்களா, சிங்கிள்டன் எக்ஸை அண்ட் தென் அந்த கிவன் டோபாலஜி தான் நான் சொல்கிறேன். ஒய் இசட் டபிள்யூ யூ இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் எடுத்தோன்னு வச்சுக்கிங்க. எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூ தட் இஸ் ஃபுல் கேபிட்டல் எக்ஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு, எக்ஸ் ஒய் இசட். ஸோ அப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டால் இதுதான் இருக்கிற மேக்ஸிமல் கனெக்டட் செட் எக்ஸை அண்ட் தென் யூனியன் ஆஃப் திஸ். ஸோ இந்த எக்ஸை தென் ஒய் இசட் டபிள்யூ யூ. ஸோ 2 காம்போனண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 இஸ் த கரெக்ட். 2 is the correct option. So what about the remaining? The wrong. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம டெஃபினேஷன் கிளியராக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ்னால் மேக்ஸிமல் கனெக்டட் செட். தட் இஸ் இதில் அவங்க கொடுத்துருக்க டோபாலஜியில் எந்த 2 செட்டு மேக்ஸிமலாக இது பண்ணால் அந்த ஃபுல் செட் எக்ஸும் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸும் ஒய் இசட் டபிள்யூ யூ மட்டும் யூனியன் பண்ணாலே நம்மளுக்கு ஃபுல் செட் எக்ஸும் வந்துடும். ஸோ தட் இஸ் த காம்போனண்ட். அப்போ எக்ஸை ஒய் இசட் டபிள்யூ யூ தட் இஸ் த மேக்ஸிமல் கனெக்டட் செட்ஸ். அப்போது 2 காம்போனன்ட்ஸ். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூ கிடையாது இல்லையா, யூன்ற இதுவே இல்லை நம்மளுக்கு, இதுலேயும் யூன்றது இல்லை. பட் இந்த எக்ஸ் அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் we get the maximal connected. So 2 is these 2, that is the components of x. So 2. Next வந்து 10th one. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இது, தியரம் ஆக்சுவலாக. இதை எஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி, இந்த ஜி மேப்பிங் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி continuous functions. Continuous functions from a topological space.
ஸோ இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் x2 ya gன்ற ஃபங்க்ஷன் வந்து மேப்பிங் வந்து x2 b கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் b continuous functions from a topological space x into Hausdorff space y. So x என்றது topological space, y என்றது Hausdorff space. So ரெண்டு மேப்பிங் இருக்குது, ரெண்டு கண்டினியூஸ் ஆஃபிங். எஃப்ன்றதும் நம்மள கண்டினியூஸ், ஜி என்றதும் கண்டினியூஸ் தான். ஸோ இதில் எக்ஸ்ன்றது topological space, y என்றது Hausdorff space. தென் இந்த செட் ஏ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த செட் ஏ is singleton x such that f of x equal to g of x. இந்த both function value ஈக்குவலாக இருக்குமா இஸ். அப்போ இந்த செட் ஏ உடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்குமா, அதர்வைஸ் ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்குமா, அதர்வைஸ் நாட் ஏ க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருக்குமா, நாட் ஏ ஓப்பன் சப்செட். So it is a closed subset of x. அந்த தேர்தலோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இட்ஸ் a closed subset of x. Next, every projection pi x to xi on a product space. So x capital X which is equal to in the pi வந்து ப்ராடக்டை மென்ஷன் பண்ணது. இந்த pi ப்ராடக்ட் இது ஃபங்க்ஷன். ஸோ pi suffix I xi, that is 1 போட்டால் x1, next 2 போட்டால் x1 into x2, then 3 போட்டால் x1, x2, x3. So that is a product space. Is only continuous வருமா இல்லை பை கண்டினியூஸாக, ஒன்லி ஓப்பனாக, நெய்தர் கண்டினியூஸ் ஆர் நார் ஓப்பன் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரொஜெக்ஷன் டோபாலஜியில் ப்ரொஜெக்ஷன் இன் ப்ராடக்ட் ஸ்பேஸில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் எ கண்டினியூஸ், தட் இஸ் இன்வெர்ஸும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இன்வெர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பை கண்டினியூஸ்ன்றது தான் கரெக்ட். ஸோ எக்ஸில் வந்து எக்ஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டினியூஸ், இன்வெர்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட். ஸோ பை கண்டினியூஸ்ன்றது கரெக்டான ஆப்ஷன். So remaining are wrong. Then the last one, the projection mapping. So last ரெண்டு கொஸ்டினுமே எதில் கேட்டிருக்காங்கன்னா projection mappingல தான் கேட்டிருக்காங்க. The projection map pi 1 அப்படின்ற மேப் x cross y, Cartesian product y. ஸோ இது டொமைன், அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கோடொமைன் எக்ஸ். ஸோ தட் இஸ் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு அர்த்தம். ப்ரொஜெக்ஷன் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் எக்ஸ். சப்போஸ் ப்ரொஜெக்ஷன் மேப்பை எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் ஒய்யும் இருக்குது. அந்த தேரம் ஸ்டேட்மெண்ட்டாக ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தேரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான். ஈஸியாக க்ளோஸ்டு மேப். ஸோ இப்போ தான் அந்த க்ளோஸ்டு ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா. இந்த பிஃபோர் தட் இங்கேயே நம்ம அந்த க்ளோஸ்டு சப்செட் கான்செப்டாக பார்த்துருவோம். ஸோ க்ளோஸ்டு மேப் if x is compact, second y is compact, third வந்து பார்த்தீங்கன்னா x is connected. Then y is connected. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தியரம் the projection map pi 1 from x cross y to x, that is in the y. இந்த y வந்து காம்பேக்டாக இருக்கும் ஆஸ் பர் தியரம். ப்ரூஃபே இருக்காது, கொடுத்துருக்காங்க சரிங்களா. சப்போஸ் இதே கொஷினை இப்படி கேட்கலாம், எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய், தட் மீன்ஸ் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் மேப் ஆஃப்
எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் ஒய். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸும் வந்து காம்பேக்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த தியரம் ப்ரூஃபே இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு எக்ஸ் கிராஸ் ஒய், இந்த ப்ரொஜெக்ஷன் மேப் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால ஒய் இஸ் காம்பேக்ட். எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் ஒய்ன்னு கொடுத்தா எக்ஸ் இஸ் காம்பேக்ட். ஸோ அதுக்கு ப்ரூஃபே இருக்குது. ஸோ மொத்தம் 12 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க 2017 வந்து பார்த்தீங்கன்னா. பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா 5 ப்ராப்ளம்ஸ் வந்து பேப்பர் 2, ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து 7 ப்ராப்ளம் வந்து பேப்பர் 3ல் கேட்டிருக்காங்க. ஸோ 2017 இருக்கிற டோபாலஜி கொஷின்ஸை 1 by 1 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்ஸ் ஆல்சோ த வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் 2016 இருக்கிற டோபாலஜி கொஷின்ஸ் 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். நன்றி.